This place looks nice, huh? Nice. Remove your glass, we'll see. Huh? Nice place. Yes. Nice view. Yeah. You like the view? Ma, look here. Ma, see. Wow, what a super After place, some huh? time we'll put bonfire, okay? Look, Relax. there are pots and all that. Nice. I'm having nice fun. Putting an upper. கீழே வந்து டோட்டல் 5 பெட்ரூம்ஸ் இருக்கு. ஒரு ஸ்டாண்டர்டான ரூம் தான், ரொம்ப பெருசா இருக்காது. பட் எவ்ரி திங் அட்டாச். ஸ்மார்ட் டிவி, 24x7 ஹாட் வாட்டர் கீசர் உங்களுக்கு இருக்கும். எம்இ குயிக் பைட்ஸ் மூலியமா யாரெல்லாம் வரீங்களோ அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்துட்டு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு தருவோம். இட்ஸ் ஒன் ஓகே. சிக்கன் பீஸ் ஒவ்வொரு பீஸும் அப்படியே வந்து நம்ம அப்படி சென்டரில் வைப்போம். ஓகே. Okay. Oh, nice. Vegetables kuda my favorite cauliflower. சரிங்க சரிங்க. ஊட்டி வர்க்கி பண்ணுற இடம். இங்கே வர்க்கி பிஸ்கட் எல்லாமே ஊட்டியில் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. இதை வந்து எப்படி பண்ணுறாங்கன்றது அவங்க இப்போ நமக்காக சொல்லிக் கொடுப்பாங்க. நம்ம எல்லாருமே இதை பார்ப்போம். எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இது பார்த்தீங்கன்னா இதில் தான் இது வந்து விறகு அடுப்புங்க. விறகு அடுப்பில் தான் இந்த வர்க்கி இதெல்லாம் பேக் பண்ணுறதுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் விறகை போட்டு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இது ஃபயர் பிரிக்ஸ் கல் நல்லா சூடானதுமே அதுக்கு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வர்க்கி ஓனாக இந்த மாதிரி ட்ரேயாக வச்சுட்டா ஒரு 1.5 ஹவர்ஸ்லாம் ஆயிடும் சார். இது அவன் மாதிரி. இது அவன் மாதிரி தாங்க மேடம். ஆனால் வந்து கரண்ட்டில் இல்லைங்க, விறகு இல்லைங்க. இப்படி பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா இந்த நெருப்பெல்லாம் சைடில் ஒதுக்கிடணுங்க. ஒதுக்கிட்டு ஒவ்வொரு டைமுக்கும் ரவுண்டு விறகை வச்சு நல்லா அந்த கல் ஹீட் பண்ணி அந்த கல்லோட சூட்டில் தாங்க இந்த வர்க்கி ஆகுதுங்க. இது வந்து பிஸ்கெட்டுங்க. இது ஸ்வீட் பிஸ்கெட்டு. சால்ட் அண்ட் ஸ்வீட் இல்லை, இது ஸ்வீட் மேடம். இது வந்து சால்ட் பிஸ்கெட்டுங்க. அது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிடுவாங்க. இது வந்து ஸ்வீட் பிஸ்கெட்டுங்க. இது மோல்டு வச்சு கட் பண்ணுங்க. ஆமாங்க. இந்த மாதிரி பருத்திட்டு இதை வெட்டி எடுக்க வேண்டியது மேடம். இங்கே வச்சு இங்கே எடுத்து இங்கே அடிச்சிங்கன்னா இது மோல்டு வந்துடுங்க. அதை கொண்டு இதை வச்சிடலாங்க. அவனில் வச்சு எடுத்து அதில் வச்சு இந்த மாதிரி வச்சு எடுத்துட்டா பிஸ்கெட்டுங்க. அது வந்து சால்ட் பிஸ்கெட்டு. அந்த இது வந்து தான் இதுதான் இது வர்க்கி. இதுதாங்க ஸ்கொயர் வர்க்கி. இதுதான் உள்ளே போனது கொஞ்சம் ரைஸ் ஆகிட்டு கொஞ்சம் பெருசாக ஆகிடுங்க. நீங்கள் சொல்லுங்கள். இப்போ இதை வர்க்கி பிஸ்கட் மட்டும் தான் பண்ணுறீங்களா? இல்லை நம்ம வர்க்கி பிஸ்கட் தாங்க. சரி, வர்க்கி பிஸ்கட்டு மட்டும் தான். இங்கே கேக்கு
இப்போ நீங்கள் ஊட்டியில் மட்டும் கொடுக்குறீங்களா வேறு எங்கேயாவது வெளியில்? வெளியெல்லாம் போகுதுங்க சார். கோயம்புத்தூர், மேட்டுப்பாளையம், சக்தி, உடுமலை, திருப்பூர் எல்லா இடத்துலையும் நீங்கள் போட்டு பஸ் கவர்மெண்ட் பஸ்ஸில் வச்சு விட்டா ஊட்டி பண்ணுறீங்களா சொல்லுங்கள். உங்களுக்கு கடை நேம் ஏதாவது இருக்குங்க? வெளியில் ஏஆர்ஜே பேக்கரி. ஏஆர்ஜே பேக்கரி. சரி, போர்டு வெளியே இருக்கு பாருங்க. ஓகேப்பா, இதை நாங்கள் சேனலில் போடுறோம். சரி சார். Nice, Nafisa. Are you feeling cold? Yes, little bit, but It's nice. yes. I'm feeling too cold, Kisa. Oh, look that crow! I crow. You're feeling cold? Look. Yes, no? This terrace, I think. Is that terrace? Go inside. You want to see the room? Yes. Okay, இப்படி மிடுவுக்கு போலாமா? Jolly, jolly. Wow. Come take us. This is all of Okay. That's it. This side, this side, this side. Okay. Door open. What? Yeah. Julie, we have your watcher. No, keep. Okay, keep it there, Papa, on the table. Keep it there. Keep it on the shelf. இதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. இது எங்க அப்பாவோட ஃப்ரெண்டோட ரிசார்ட். இங்க வந்து வெள்ளெல்லாம் போட்டுக்கு டூஸ் கண்ணத்து கார்டன் கிட்ட இருக்கும். நீங்களும் வாங்க, ரொம்ப சூப்பரா இருக்கு. நாங்கள் இந்த ரிசார்ட்டோட டீட்டெயில்ஸ் கொடுக்குறோம், நீங்கள் கண்டிப்பாக அதை பார்த்துட்டு வாங்க. ரொம்ப ஜாலியாகவும் இருக்கு, ரொம்ப குளிர்து. அதனால நம்ம சீக்கிரமாக போய் உள்ளெல்லாம் ரசிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ இங்கே வரத்துக்கு உங்களுக்கு ஆஃபர்லாம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கிரில் சிக்கன், பான்ஃபயர் எல்லாமே இங்கே எடுக்கும். அந்த ரிசார்ட்டில் இப்போ கிச்சன் சூப்பராக இருக்கு. இன்னைக்கு நம்ம சிக்கன் பண்ண போறோம். சிக்கன் பண்ணதுக்கு சொல்லுங்க சார், நான் ஒரு செகண்ட் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே yes, we need to wash. சரியா? இது நம்மளுடைய ஃப்ரெண்டோட ஒரு ரிசப்ட்னால நமக்கு வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. அதனால இப்போ நம்ம குக் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வந்துட்டு அதுக்கு உண்டான மசாலா நம்ம ரெடி பண்ணிடலாமா பேசிமா? Yes, Appa. Of course. Yes, Appa. நம்ம பாபிக்கு சிக்கன் பண்ணுறதுனால 1 kg சிக்கன் நம்ம எடுத்துக்கலாம். சிக்கன் பீஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் பெருசாக இந்த சைஸ்க்கு நம்ம கட் பண்ணியிருக்கோம். ஓகே, நம்ம நார்மலாக சிக்கன் பண்ணாமல் பாபிக்கு பண்ணுறதுனால கொஞ்சம் சைஸ் எல்லாம் பெருசாக Okay. லெக் பீஸ்லாம் கட் பண்ணிடுவோம். இப்போ Oh, எனக்கு favorite leg piece. ஆஹா. இதுக்கு மசாலா நம்ம ரெடி பண்ணிடலாமா? Yes. ஓகே, இப்போ வந்துட்டு சில்லி பவுடர் நம்ம வந்து கெசியாக சாப்பிடணும். அதுக்காக வந்துட்டு ஜஸ்ட் 1 ஸ்பூன் போடுறோம். ஓகேவா? Okay. மசாலா ஓகே, Okay. கபாப் மசாலா ஒரு 1/2 பாக்கெட் போட்டுக்குவோம். Okay. பவுடர் மல்லித்தூள் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கேசிமா? Okay. ஓகே, ஒரு ஸ்பூன் சாட் மசாலா. சாட் மசாலா வந்துட்டு கொஞ்சமாக போட்டுக்கலாம். நம்ம I like chaat masala. சாட் மசாலா கொஞ்சமாக நம்ம போட்டுக்குவோம். அப்பா chaat masala பிடிக்கும். ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா பெப்பர் தூள். பெப்பர் தூள் கொஞ்சமாக போட்டுக்குவோம். Okay. ஓகே, Smell சூப்பரா இருக்குப்பா. சூப்பராக வருது. சூப்பராக வரும். நம்ம கபாப் பண்ண போகிறோம்ல, அதுக்கு மஞ்சள் தூள் வந்துட்டு கொஞ்சமாக சேர்த்துக்குவோம். மஞ்சள். மஞ்சள் தூள். ஓகே, Okay. இப்போ வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இஞ்சி இஞ்சி
பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஓகே, 1 ஸ்பூன் தயிர் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஓகே, நம்ம இங்கே கால் தகுந்த மாதிரி சில்லி 2 போட்டுக்கலாம். ஓகே, இந்த சில்லி 2 போட்டுக்குவோம். கொஞ்சம் போட்டுக்கலாம் கசிமா. நம்ம கபாப் வந்து இதில் பண்ணுறதுனால ஆயில் கொஞ்சம் நிறையாவே இருக்கணும், நம்ம பார்த்து போட்டுக்கலாம். ரொம்ப ஆயில் பட்டது. ஓகே, இப்போ இது நல்லா சிக்கனுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம், ரொம்ப போடுறேன்னா. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். ஓகே ஓகே, ஓகே கஸ்தூரி மெத்தி நல்லா அடித்து தேய்ச்சி நல்லா கஸ்தூரி மெத்தி கொஞ்சம் போட்டுக்குவோம் கசிமா. ஓகே ஓகே, இப்போ என்ன பண்ணுறோன்னா நம்ம இந்த எடுத்து வச்சுட்ட சிக்கன் உள்ள போட்டுருவோமா? எஸ் ஓகே, I crave it like chicken. ஓகே, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட் செக் பண்ணிவிட்டு இதை கொஞ்ச நேரம் வந்துட்டு நம்ம ஊற போட்டுருவோம். கொஞ்சம் அப்படியே மேக்னெட் ஆகட்டும். மேக்னெட் ஆனதும் இப்போ நம்ம வெளியில் குக் பண்ண ஆரம்பிச்சிருவோமா? எனக்கு அப்படியே டேஸ்ட் ஆகும். ஓகே, இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்ச நேரம் இதாகட்டும், நம்ம அப்புறம் குக் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம பார்பிக்யூ கேஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சிக்கன் வச்சிடலாமா? வச்சு குக் பண்ணலாமான்னு சொல்லு. என்ன பண்ண போதும்? பாபிக்கு அடுப்பு ரெடி ஆச்சு கெட்டுப்பா. காசு சாட்கொள்ள நல்லா இப்போ பாரு நல்லா சூடாக இருக்கா. இப்போ நம்ம வந்துட்டு சிக்கன் போட்டு ரெடி பண்ணிடலாமா, குக் பண்ணிடலாமா? ஓகே ஓகே, சிக்கன் பீஸ் ஒவ்வொரு பீஸும் அப்படியே வந்து நம்ம வந்து சென்டரில் வைப்போம். ஓகே, ஓகே ஓ நைஸ் யம்மி யம்மி எம்மி எம்மிங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு சரியா பண்ணிவிட்டு லாக் பண்ணுறேன். லாக் பண்ணிவிட்டு திருப்பி 2 மினிட்ஸ் 2 சைடு கசியா திருப்பி 2 மினிட்ஸ் அப்படியே வந்து குக் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே சூப்பராக You're excited, Kezia? எஸ் No energy. Are you excited? எஸ் Okay. யம்மி யம்மி Yummy, yummy. You come. கசிமா Another round, Kezia. Hi. ஊட்டியில் வந்து குழுன்னு குழுவில் நம்ம சுட குக் பண்ணி சுட இப்போ சாப்பிட போகிறோம். ஓகே, மசாலாலாம் அப்படியே போட்டுருவோம். இது போடலையா நீ ஏற்றி போட்டுக்கோங்க. போட்டிருக்கியா? சரி சூப்பர். ஓகே, நீ கண்டினியூ பண்ணிக்க, நான் பார்த்து. Kezia, this side. Take a round in. Slowly, slowly. Don't go that side. Don't that side. Kezia. Bluetooth connected. பாய். I have a nice fun. Putting a number. நான் கல்ல ஸ்டாம்ப் பண்ணேன். அங்க பாருங்க டிவி நீங்களும் வந்து நம்ம என்ஜாய் பண்ணலாம். நல்ல சூடா இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா நிறைய அங்க அப்படியே பார்பிக்யூ. இப்போ பாத்தீங்கன்னா ரொம்ப இது இருக்குது. அதனால என்ன இருக்குது? ஓகே, 2 சைடும் கசிமா நல்லா திருப்பி போட்டணும். கொஞ்சம் ரொம்ப பேன் ஆகும்போது நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி கொஞ்சம் லைட்டாக தெளிச்சிட்டு போடும்போது நமக்கு சூப்பராகிடும். ஓகே, ஓகே நீ குக் பண்ணுறியா வந்து குக் பண்ணுவோம். மிக்ஸ் பண்ணி
சூப்பரா இருக்கு. யம்மி யம்மி யோ டம்மி. ரொம்ப ஜூஸியா இருக்கு. அடி போதே. Vegetables கூட my favorite cauliflower. Okay, இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம அம்மா குடிச்சலாம். அம்மா அண்ணா சீக்கிரம் வாங்க. I'm coming, Kesya. I'm coming. Just a taste and say how it is. Yummy, yummy, இன்னும் டம்மி. போதே நீங்க ரெண்டே சாப்பிட்டுங்க. அப்பா கிவி ஸ்டார்ட் பண்ணாங்க. அத்தை டப்பா பண்ண டேஸ்டி கிரில் சிக்கன், Barbecue chicken. எஸ். பா எப்படி இருக்கு? உங்களுக்கு ஃபுட் பிடிச்சதா? நானே பண்ணது. அது சிக்கன் மட்டும் தான். சப்பாத்தி குருமா, நெரிட்டி குருமா எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. Kesya, you liked? Enjoy Ooty? எஸ். Okay, let's have a நீங்க டேஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இன்னும் முடியல, இன்னும் நாளைக்கும் தொடரும். எல்லாம் வெயிட் பண்ணி பாருங்க. ஆமா, நாளைக்கு நம்ம ட்ரெயின்ல கான்சர்ட் போட ட்ரெயின்ல. எஸ், ட்ரெயின்ல அதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. நாளைக்கு ட்ரெயின்ல ஜாலியா போலாம். நீங்களும் ரெடி ஆயிட்டு சீக்கிரமா வந்துருங்க. நம்ம எல்லாம் போயிடலாம். ஓகே ஓகே. Potato மேட்டுக்கல்லையும் Kesya? Welcome to Yummy Quick Bites. Hi friends, good evening. This is my first video. Welcome to Yummy Quick Bites. அவங்க லாஸ்ட் வீக் வந்து ஃபேமிலியோட அந்த குட்டீஸ் வந்து இங்கே ஸ்டே பண்ணி செலிப்ரேட் பண்ணி போனாங்க. ஸோ இட்ஸ் கிவ் அண்ட் டேக். அவங்களோட சேனல் ப்ரொமோஷன் அட் த சேம் டைம் வந்து ஊட்டியில் எங்களோட காட்டேஜ் ஹாலிவுட் ஹில்ஸ்னு சொல்லிட்டு நியர் 500 போட்டோஸ்லேருந்து 500 meters வெரி க்ளோஸ். டோட்டல் சரௌண்டிங்ஸ் ஊட்டி சைட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2 to 3 kilometers இருக்குது. நம்மளுக்கு ப்ராப்பர்ட்டியில் வந்துட்டு மொத்தம் ஒரு 8-9 பில்டிங் நம்மளோட நண்பர்கள்லாம் சேர்ந்து செக்ரட்டரி, ஜாயின்ட் செக்ரட்டரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இவர் வந்துட்டு நம்ம முசஃபர், அவருக்கு 2 பில்டிங் இருக்கு, பைனாப்பிள் அண்ட் வந்துட்டு ஜெயம் 3 பில்டிங் இருக்கு. சாரி, அண்ட் பாலா. இதில் அரௌண்ட் எத்தனை ரூம் இருக்கு? 18 ரூம்ஸ் இருக்கு. எல்லா ரூமும் உங்களுக்கு வந்துட்டு ஹை ரேஞ்சில் வந்து லோ ரேஞ்சில் இருக்கு உங்களுக்கு இருக்கு. சரி, நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் செக்யூர்டாக சேஃபாக என்ஜாய் பண்ணிட்டு ஃபேமிலி ஆர் பேச்சுலர்ஸ் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். இவர் நம்ம செஃப் ஒர்க் இஸ் ஓனிங் ஓன் கிச்சன். ஃபுட்டு பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் ஸ்டைலில் தான். பை கால் வந்துட்டு உங்களுக்கு ரூமுக்கு டீ காஃபிலேருந்து பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் என்ன கேட்டிங்கனாலும் உங்களுக்கு ரூமுக்கு சர்வீஸ் வந்துடும். பட் வி ரிக்வெஸ்ட் ஆர்டர் 2 to 3 hours பிஃபோர். ஏன்னா நாங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து தான் குக் பண்ணுவோம். நான் நண்பர் வீடியோ எடுத்துருக்காரு. அவர் பேர் வந்துட்டு அப்படியே காட்டுறேன் பாருங்க. மாஸ்க் எடுங்க பை. அப்துல். அவர் 2 ப்ராப்பர்ட்டி வச்சுருக்காரு. வேலியன், அப்போ அது பை சோலாயின். ஸோ டோட்டலாக அதில் பார்த்தீங்கன்னா 3 bedrooms காட்டுறேன் பாருங்க. 3 bedrooms மேலே இருக்குது வித் ஹால் அண்ட் கிச்சன். கீழே 2 bedrooms இருக்குது. அப்படியே இந்த ப்ராப்பர்ட்டியில் வந்துட்டு ஒரு 8 bedrooms இருக்குது. 8 bedrooms பார்த்தீங்கன்னா எல்லாம் ஸ்டாண்டர்ட் ரூம்ஸ். அரௌண்ட் 1 இந்த ஒரு பில்டிங், இந்த ஒரு பில்டிங் இருக்குது. இது டோட்டல் பார்த்தீங்கன்னா இப்படி ப்ரைவேட் கம்யூனிட்டி, வீப் ஏரியா, சேஃப், கேம்ப் ஃபயர்லாம் போட்டுக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது. டோட்டல் அரௌண்ட் 200 to 50 பீப்புள்ஸ் வந்து அகாமடேட் பண்ணிக்கலாம். நிறைய ப்ரோக்ராம்ஸ், ஈவெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த ஒரு பில்டிங் இருக்குது நம்மளோட நண்பர்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம யூனிட்டியாக ஒரு டீம் ஒர்க்காக எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். இவர் பேர் முசஃபர். அவர் 2 ப்ராப்பர்ட்டியை மெயின் பண்ணிட்டுருக்காரு. இவர் நம்மளோட எம்மி குயிக் பைட்ஸ் மூலிமா யாரெல்லாம் வரீங்களோ அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு தருவோம். இட்ஸ் ஒன்லி ஆன் வீக் டேஸ், நாட் இன் வீக்கெண்ட். அது எடுத்துக்கோங்க. கீழே வந்துட்டு டோட்டல் 5 bedrooms இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த விங்கில் ஒரு ரூமு, இந்த விங்கில் ஒரு ரூமு, அதே மாதிரி இந்த விங்கில் ஒரு ரூமு. பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரூம் இருக்குது. அதில் கெஸ்ட் இருக்காங்க, அதனால் என்னால் ஓப்பன் பண்ணி காட்ட முடியாது. இங்கே ஒரு ரூம் இருக்குது. எல்லாம் ஒரு ஸ்டாண்டர்டான ரூம் தான், ரொம்ப பெருசாக இருக்காது. பட் எவ்ரி திங் அட்டாச். ஸ்மார்ட் டிவி, 24/7 ஹாட் வாட்டர் கீசர் உங்களுக்கு இருக்கும்.
அதே மாதிரி இங்கே ஒரு சின்ன ஹால், மெயின் என்ட்ரன்ஸில் சின்ன ஹால். It has 3 bedrooms. One is Indian toilet. This is a little smaller room. One is Indian toilet attached. Because mostly பார்த்தீங்கன்னா aged people வரப்போ அவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காது, அதுக்காக. இது வந்துட்டு இன்னொரு ரூம், கொஞ்சம் அதை விட பெரிய ரூம். ஆஸ் ஐ சைடு எல்லா ரூம்லேயும் உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம், கீசர் வந்துட்டு உங்களுக்கு 24/7 ஹாட் வாட்டர் இருக்குது. ஃபுட்டு பை கால் வந்துட்டு உங்களுக்கு ரூமுக்கு சர்வீஸ் பண்ணி தருவோம். டீ காஃபி எதுவாக இருந்தாலும் ஹோம்மேட் ஃபுட்டு தான், நம்ம ஹோட்டல்லேருந்து சஜஸ்ட் பண்ணவே மாட்டோம். இது கொஞ்சம் பெரிய ரூமு. இது என்னோட as I said everything is branded. என்னோட கேட்சி காட்டேஜ் எல்லாத்துலேயுமே என்னோட சிம்பிள் ஆஃப் லோகோ இருக்கும். மேலே வந்துட்டு இதே மாதிரி 3 bedrooms, சேம் 3 bedrooms, பட் ஒரு ஹால் இருக்குது, அதில் 30 பேர் உட்காரலாம். ஒரு கிச்சன், பெரிய கிச்சன் இருக்கு. வியூன்னு பார்த்தீங்கன்னா மேலே ஓப்பன் டெரஸ். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே தான் தெரியும் ஈவினிங் சன்ரைஸ், சன்செட் எல்லாமே நல்லா ப்ளசண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ரூம்ஸ் வேணும்னா எம்மி குயிக் பைட்ஸ் மூலியமா காண்டாக்ட் பண்ணுங்க. நம்ம அதில் என்ன இருக்கோ இது பார்த்தீங்கன்னா இது இந்த பில்டிங் அது அப்படியே டோட்டல் காம்பவுண்டட் ஸ்மோர் செக்யூர் விஐபி ஏரியா தான். இது டாப் ஃப்ளோர். அதில் கெஸ்ட் இருக்கிறதுனால எனக்கு உள்ள வீடியோ ஷேர் பண்ண முடியாது. இது உங்களுக்கு வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரூம்ஸ் இருக்குது. உங்களோட காஸ்ட் பொறுத்து உங்களோட டிபெண்ட்ஸ். உங்களுக்கு ஹை ரேஞ்சில் வேணாலும் இருக்குது, மீடியம் ரேஞ்சில் வேணாலும் இருக்குது. அந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு பண்ணி கொடுத்துடலாம். அகெயின் ஒன்ஸ் அகெயின் குயிக் எம்மி பைட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மட்டும் இல்லாமல் ரூம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான ஒரு க்ளீன் ஹைஜீனிக்கான ரூம்ஸாக இருக்கும். உங்களுக்கு சர்வீஸ் பெட்டராக இருக்கும். இதில் நம்ம கேம்ப் ஃபயர் போட்டுக்கலாம். மியூசிக் வித் கேம்ப் ஃபயர் அரௌண்ட் 10 o'clock வரைக்கும் மியூசிக் இருக்கும். 10:30 வரைக்கும் கேம்ப் ஃபயர் இருக்கும். அது அடிஷ்னல் சார்ஜ். ரூம்ஸ் எல்லாம் உங்களுக்கு டீசெண்டான ரூம்ஸ் தான். அது க்ளீனாக இருக்கும். மெயின்லி சர்வீஸ் தான் இம்பார்ட்டன்ட். அதை வந்துட்டு நாங்கள் கேரண்டி பண்ணுவோம். குயிக் பைட்ஸ், எம்மி குயிக் பைட்ஸ் மூலியமாக யாரெல்லாம் நம்மளை காண்டாக்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்துட்டு சர்டன் ப்ரைஸ் வந்துட்டு நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம். कैसे अंकल